திறந்து விடுமா? ஒரு டீ கொடுங்க. முதலாளி ஒரு டீ கொடுங்க. சக்கரை இல்ல, வந்துடும். வரட்டும். கிழங்கு கூடைய தூக்கிட்டு லோ லோ லோல 4-5 அசந்துட்டேன். இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இந்த கிழங்கு விற்கணும்னு இருக்கும். வாங்கப்பா, டீ சாப்பிட்டு போலாம். நாலு டீ. நீங்க தானே? இப்படித்தான் ஒரு பையல ஒழுங்கா வீட்டை பாக்குறது இல்ல, பொழப்பையும் கவனிக்கிறது இல்ல. சின்ன பையன்ல இருந்து பல்லு போன கிழவ வரைக்கும் ரெட்ட அர்த்தத்துல கிழங்கு பிஞ்சா முத்தலா வெடிச்சுதா வெடிக்கலையா இப்படி எல்லாம் பேசுறானுங்க. என் தலை எழுத்து. அப்பா, நான் சிறுக்கு படம் தான் பாப்பேன். வாயா டீ சாப்பிடலாம். நான் டீ சாப்பிடுறது. வாயா வா உட்காரியா. 2 டீ. சக்கரை இல்ல. இந்த வயசுல கிழவங்க இந்த பார்வை பாக்குறாங்களே, சின்ன வயசுல சுத்த லோலாயிட்டுங்களா இருப்பாங்களோ? ஏம்மா, நீ அடுத்த ஊருக்கு தானம்மா போகணும்? ஆமா. சவுக்கு தோப்பு வழியா தனியா போகாதம்மா, நாங்களும் துணைக்கு வர்றோம். நான் எல்லா தோப்பையும் பார்த்தவன். சவுக்கு தோப்பு ஒண்ணு எனக்கு புதுசு இல்ல. நீங்க ஒண்ணு எனக்கு துணைக்கு வர வேணாம். சக்கரை இல்லங்க. சரியான கூமுட்டையா, நீ இல்லன்னு சொல்லியா? வாயா போலாம். ஆமாச்சா, என்ன இவ்வளவு நேரம் கழிச்சு வர்ற? என்னையா சரியா? கல்யாண வீட்டுல வந்தோடனே செருப்பு ஆரம்பிச்சியா? துணி செருப்புல நான் தூக்கிட்டு போயிட்டேன்னா அதான் துணி சுத்தி வச்சிருக்கேன். செருப்பு போட்டி கொண்டு வர்ற, காலில் போட்டு வரக்கூடாது. அறிவே இல்லையா? கொடுங்க, வாங்க. இருங்கய்யா. என்ன உரல்ல என்னத்தமா போட்டேன்? உளுந்த வடையா இது? பாயல போறதே தெரியல. அடுத்தாங்க. பாயா இப்படி எங்க நான் பாக்குற வீட்டு வடைய வாழாடிட்டு வீட்டுல இருக்கிற வடைக்கு இப்படி அடிச்சுட்டு நிக்கிறிய, உனக்கு தக்கமா இல்ல? பாயா அடிய மாற அப்ப மூடி நானா மாட்டேங்கிற. சின்ன பொண்ணு யாரு
கீசக்காரா சின்ன பொண்ணு பார்த்தா குதிரை விடுவானே எங்க ஒளிஞ்சுக்கிறது என்ன பண்ற நீ இங்க மறைஞ்சுக்கிறேன் போய் கூட சின்ன பொண்ணு இதான் உங்க விட்டோம்னா தலையை விட்டுக்கிறேன் தலையால் தப்பிக்கிட்டோம் சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு போயோ இதுவும் இல்லையா சின்ன பொண்ணு ஐயோ ஐயோ சின்ன பொண்ணு சின்ன உடம்பெல்லாம் கெட்ட அரிப்பு அரிக்குது என்ன இதுல என்ன வச்சிருக்கீங்க சின்ன பொண்ணு என்னங்க ஏன் வந்துட்டீங்க கோழி எல்லாம் என்னாச்சு ஊர்ல களவாணி பயல்களும் களவாணி சிரிக்குகளும் படுத்து போயிட்டாங்க இனிமே ஆம்பளையா லட்சணமா இந்த வீட்டை கட்டு செட்டா வச்சிருக்க போறேன் முதல்ல இருக்கிற நெல்லை எல்லாம் எடுத்துக்கிட்டு போய் அவிச்சு கொண்டு வர போறேன்டி யாப்ப ஆளும் கரைச்சாத்தான் உள்ள வருவியா அடைச்சு வாயா மஞ்சள் நெல்ல எங்க வந்த அருவா அருவாவா சின்ன பொண்ணு அருவா எடுத்து கொடு அருவா நீங்க எடுத்து கொடுங்க நான் மூட்டையை பாத்துக்கிறேன் அடி கூறுகட்ட சிரிக்கி அருவால நீ எடுத்து கொடு அசலா உள்ள போயிருக்கான்ல அசந்தா அடிமடியில கை வச்சிருவாண்டி எடுத்து கொடுப்போம் ஓடினா என்னம்மா சின்ன மூட்டையை ஏன் எடுக்கிற பெரிய மூட்டை தூக்கிட்டு போ சொல்றேன்னா சும்மா சும்மா குத்தவையா சொல்லிடுறேன் சொல்லாத சின்ன பொண்ணு பாய்லர்ல இருந்து என்ன காப்பாத்தினதே இவன் தான் அவன் இவன்னு சொன்ன அப்படியே மிதிச்சு கொன்னுடுவேன் ஒழுங்கா நம்ம ஒப்பந்தத்தை சொல்லு என்னையா ஒப்பந்தம் எல்லாத்திலையும் பாதி சின்ன பொண்ணு நான் என்ன சொன்னாலும் தட்ட மாட்டாள் நீ என்கிட்ட சொன்னீங்க ஏன் பேசாம இருக்க சின்ன பொண்ணு நான் சொல்றத கேளு உன் புருஷனுக்கு தெரியாம செஞ்ச என் பொஞ்சாதிக்கு தெரியாம நானும் தப்பு செஞ்சுட்டேன் இப்ப வந்து நாம 2 பேருமே மாட்டிக்கிட்டோம் இதுதான் நமக்கு தண்டனை சின்ன பொண்ணு உன்னை கையெடுத்து கும்பிடுறேன் உன் புருஷன் வர்றதுக்குள்ள என்னை எப்படியாவது இந்த இக்கட்ட இருந்து காப்பாத்து சின்ன பொண்ணு இல்லைன்னா நான் புடவையும் விற்க முடியாது பொழப்பும் நடத்த முடியாது ஊருக்குள்ள நடமாடவே முடியாது சின்ன பொண்ணு என்னை காப்பாத்து சின்ன பொண்ணு காப்பாத்து லட்சி சீக்கிரம் வெளியே விடுயா உனக்காகத்தான் இந்த பச்சையை அரைக்கிறேன் இந்த மருந்திலே சரியாயிடும் கவலைப்படாத இடைஞ்சது போ ஏ கருப்பாய் அண்ணா காவடிக்கார மாதிரி மணி ஆட்டிக்கிட்டே நிக்கிறீங்க வர்றோம்ல நீங்க கண்ணுப்பட்டி இருந்து வந்துட்டா நாங்க கை கட்டிட்டு நிக்கணுமா சரி இவங்க நினப்பு அப்பாவுக்கு காய்ச்சல் உடனே வரவும் இப்படிக்கு வடிவு ஆமா வேற வேலை இல்ல மணி அடிக்கிற மணி அடிச்சுக்கிட்டே இரு இன்னைக்கு பூரா மணி அடிச்சுக்கிட்டே இரு ஓஹோண்ணா
பாத்துருவோம். பானை உடைச்சிட்டியா? மருந்து பெட்டியும் உடைச்சிட்டியா? உனக்கு இருக்கிற திமிரு வேற யாருக்குமே இல்ல. உன் மனசுல மலையூர் மம்முட்டியா நினைப்பா? அப்பா அம்மா கருப்பாய், இனிமே உங்ககிட்ட நான் தகராறு பண்ண மாட்டேன். முதல்ல இந்த புண்ணுக்கு ஒரு கட்டை போட்டுக்கிட்டு பொட்டியை தூக்கிட்டு உன் பின்னாடியே வந்துடுறேன். ஐயா, இதே மாதிரி இன்னைக்கு 3 வேளை, நாளைக்கு 3 வேளை இந்த மருந்தை தேன்ல குழைச்சு சாப்பிடுங்க. இந்தாங்க. அப்படியும் ஜுரம் குறையலன்னா அதை அனுப்பிச்சிடாதீங்க. யாராவது ஒரு ஆள் அனுப்புங்க. ஏன் வைத்தியர? ஏன் வைத்தியரவா? அது வந்து முட்டில அங்க பாருங்க, மண்டையில கட்டுப்பட வச்சிருச்சு. கொஞ்சம் ஏமாந்த தூக்கி போட்டு சாத முடிச்சிரு. ஏமா அதுக்கு நீ என்ன சொல்லி அனுப்பிச்ச? கையோட கூட்டிட்டு வான்னு சொன்னேன்ப்பா. நல்ல வேலை, இழுத்துக்கிட்டு வான்னு சொல்லி இருந்த. அது இழுக்கிற இழுப்புல என் உடம்புல உள்ள சதையெல்லாம் தரையில ஒட்டி உரிச்ச ஓழி மாதிரி உங்க முன்னாடி வந்து உட்கார்ந்து இருப்பேன். என்ன வைத்தியர் உங்களுக்கு? இருச்சாங்க. இப்படி ஒரு சிரிப்பா? குழந்தைக்கு என்னமா? தூக்கத்துல அலறாங்க. மூஞ்சியும் முகரக்கட்டையும். டீய கொடுத்துட்ட. வடை எப்ப தரப்போற? மாப்பிள்ள, நாட்டுல எந்த வியாபாரம் எப்படி நடக்குதோ, ஆனா வடை வியாபாரம் மட்டும் பிரமாதமா நடக்குது. அப்புறம் என்ன, உளுந்த கொஞ்சம் அதிகமாவே போடுறது? ஆட்டுறதுக்கு உளுந்து அடைச்சதுன்னு எந்த நேரமும் உளுந்த ஊற போடக்கூடாது. மச்சான், அறத்துல வேணுமா வேண்டாமான்னு கேக்குறதே இல்லையா? வந்தா அடிச்சு விட்டுற வேண்டியதானே? இந்த ஊர்ல நான் வேப்பல் அடிக்காத பொம்பளையே கிடையாது. உங்க அக்காவையும் சேர்த்து தான். என்னம்மா? இடுப்பு பிடிச்சிக்கிட்டீங்க. எப்ப பிடிச்சிச்சு? நேத்து ராத்திரி. உன் புருஷனுக்கு என்ன வேலை? விறகு பழக்கிற வேலை. உண்டானி விரிச்சு ஒரு கழிச்சு படு. அம்மா, ஐயோ, அம்மா, ஐயோ, எந்திரிச்சு கையகால உதறு. வேப்பலையும் விபூதி இருந்தா நீ எல்லாம் என்ன வேணாலும் பண்ணலாம். என்ன மாதிரி இளந்தாரிகள் ஏதாவது பண்ணா ஊற கூட்டுறீங்க. ஏமா, இத உன் புருஷன் செய்ய மாட்டா? இவரே கால் வழியா பிறந்தவரு. மத்தவங்க எல்லாம் என்ன வாய் வழியா பிறந்தாங்க? ஐயோ, இவரே கால் உதயமாய் பிறந்தவரு. இவர் தடுனாதான் சரியா போகும். எங்க அப்பனுக்கு நீதான் வேப்பல் அடிச்சியா? இல்ல, நான் 13வது பிள்ளை. ஆத்தாளுக்கு 2 பேருக்கு சேர்த்து தான் நான் 13வது பிள்ளை. என்ன இன்னைக்கு சீக்கிரமா வந்துட்ட? லேட்டா வந்தா வடை கிடைக்க மாட்டேங்குது. இன்னைக்கு எப்படியும் சாப்பிட்டு போலாங்கிற முடிவோட வந்திருக்கேன். மாப்பிள, காலையில இருந்து வயிறு சரியில்லை. ஒரு தடவை கம்மா பக்கம் போயிட்டு வந்துடுறேன். நீ போயிட்டு அப்புறம் வாய. மச்சான், அடிக்கடி இப்படி ஆனாத்தான் உடல் சுத்தமாகும். நீ கவலைப்படாம கம்மாய்க்கு போ. கடைய நான் பாத்துக்கிறேன். போ மச்சான். நான் போட்டுமா? இங்க போயிடாதா? இந்த ஊர்லயே நான் தான் மைனர். மைனருக்கு மைனர். ஏன் மூஞ்சிலேயே நீ மாவு அடிச்சிட்டியா? உன்னை நான் மாவு அடிக்காம விட்ட மாட்டேன். மாப்பிள, இங்க பாரு. பார்க்க மாட்டேன். அட சும்மா பாரு. ஊரா விட்டு அடுப்புல குளிர் காயறது, ஓசியில சுகந்தேடுறது, இதெல்லாம் சொன்ன கட்ட விஷயம். இதெல்லாம் விட்டுட்டு மானசா வாழ கத்துக்க. போப்பா. மச்சான், ஒரு சொம்பு தண்ணி கூட மூஞ்சி கழிக்கிறேன். மறுபடியும் ஓசியா? உன் புத்தி ஒண்ணு விட்டு போதா? போய் வீட்டுல கழுவு.
மச்சான், நீ மலைய பத்தி சொன்னப்ப எனக்கு ஒரு நல்ல யோசனை வருது. கிழக்கே போகும் ரயில் ஒரு படம் வந்தது இல்ல, அதுல அடமழை பேஞ்சு ஊரே வெள்ளத்துல அடிச்சிட்டு போற நிலையில கன்னிகழியாத ஒரு பொண்ணு பிறந்த மேனிக்கு கொல்லிக்கட்டை எடுத்துட்டு ஊர்வலமா போனா. ஆமா, மழைய நிறுத்த கன்னிகழியாத ஒரு பொண்ணு ஊர்வலமா போனா. அதையே நீ திருப்பி போடு, மழைய வரவழைக்க கன்னிகழியாத ஒரு ஆம்பளை ஏன் ஊர்வலமா போக கூடாது? போகலாங்க. அப்படி ஒரு சம்பிரதாயம் இருக்குது. தாய்க்கு 13வது பிள்ளையா இருக்கணும், காலு உதயமாக இருக்கணும், கன்னி கிடையாதவனா இருக்கணும். அப்படி ஒருத்தர் எங்க கிடைக்க போறான்? இங்கேயே கிடைப்பான். ஏன் மச்சான் 13வது புள்ளதான், இன்னும் கன்னி கிடையாதவன் தான், கால் வழியா பிறந்தவன் தான். அதனாலதான் ஊர்ல இருக்கிற பொம்பளைங்க எல்லாம் இவங்கிட்ட வந்து சுழுக்க எடுத்துக்கிறாங்க. மச்சான், இப்போதைக்கு வர்ண பகவான் நீதான். நீ மனசு வச்சேன்னா தான் ஊருக்குள்ள மழை வரும். மானத்துக்காகத்தான் மனுஷன் வேட்டி கட்டுறான். அதையா விட்டுட்டு அமனமா ஊர்வலம் வர சொல்றியா? அது என்னால முடியாது. நீங்க எல்லாம் சேர்ந்து என் முதலாளியை அசிங்க பண்ண பாக்குறீங்களா? இல்லன்னா லட்சணமா இருந்தாராக்கும். அவர் முடியாதுன்னா விட்டுடுங்களேன். நீ சும்மாரு, உன்னைய ஊர்வலம் வர சொன்னாங்க? ஆமா, இவர் சொன்னதோ நான் துணியை உருவி போட்டு வந்துருவேன். போய் வேலையை பாருங்க. வனஜா, நீ வட வைக்கிறதோட இரு, ஊர் விஷயத்துல தலையிடாத. முதலாளி, இவங்க சொல்றதெல்லாம் சுத்த பைத்தியக்காரத்தனம். இதுக்கெல்லாம் நீங்க ஒத்துக்காதீங்க. கிட்ட வந்த வடைய வடகரி ஆக்கி போடுவேன். போய் அடுப்பு கவனி. மச்சான், இந்த ஒண்ண மட்டும் நீ செஞ்சிட்டேன்னா இந்தியாவிலேயே நீதான் பெரிய தியாகி. அவன் நாட்டுக்காக உயிரையே விட்டான் இலங்கையில, அருமை மனைவியை விட்டான் இலங்கையில, சொத்து சுகத்தை விட்டான் இலங்கையில, புள்ள குட்டியை விட்டான் இலங்கையில, கடைசியா வந்த கப்பலையும் விட்டான் இலங்கையில. யாரால? சிங்கள வெறியர்களால. எதுக்காக? தமிழுக்காக, தமிழ் இனத்திற்காக. நீ என்னடான்னா பிறந்த ஊருக்கு தண்ணி வர்றதுக்காக ஒரு சின்ன சடங்கு செய்ய மாட்டேங்கிற. நீ எல்லாம் ஒரு தமிழனா? அண்ணா, இந்த சந்தர்ப்பம் யாருக்கும் கிடைக்காதுண்ணே. சரின்னு சொல்லுங்க. ஒத்துக்கடா. சரின்னு சொல்லுங்க. ஒத்துக்கிட்டாரு. அண்ணன் சர்க்கரை வாங்க, அண்ணன் சர்க்கரை வாங்க, அண்ணன் சர்க்கரை வாங்க, சர்க்கரை அண்ணன் வாங்க வாங்க. முதலாளி வாய் செத்தவர்னு அவர் நிர்வாணமாக்கி ஊர்வலம் நடத்தி அசிங்கப்படுத்தினியே, மழை பெஞ்சதா? எப்படி மழை பெய்யும்? செயற்க மழை கூட பெய்யாது. 13வது புள்ளைன்னு நம்பித்தான் நாம இந்த சடங்கை செஞ்சோம். இப்பதான் தெரியுது இந்த வேப்பல 15வது புள்ளையா. இவங்க அப்பா சிலோன்ல இருந்தப்போ இங்க 13 14 பிறந்து போய் சேர்ந்துருச்சான். இந்த லட்சணத்துல மழை எப்படி பெய்யும்? இத பாரியா, என் முதலாளி இல்லாத நேரத்துல இப்படி எல்லாம் பேசாத. மரியாதையா போயிடு. என்னடி மரியாதை அதுன்னு ஏறிட்டே போற? என்னடா மானாவரியா பேசிக்கிட்டே போற? என்ன டாப் போட்டு பேசிட்டல? நான் யாருன்னு காட்டுறேன்டி உனக்கு. நான் யாருன்னு காட்டுறேன்டா உனக்கு? சும்மா சொல்லுடா. கலங்க டக்கரா இருக்குடா. பொம்பளை நீ இவ்வளவு தூரம் போனா ஆம்பளை நான் எவ்வளவு தூரம் போவேன்? ஊர் ஊரா கிழங்கு வித்து உன்ன மாதிரி எத்தனையோ பொறுக்கி பசங்களை பார்த்தவடானா. முடிஞ்சத பாரு. டேய், அண்ணன் பயந்துட்டார்டா. அம்பளுக்கெல்லாம் கேவலம். இவனை சும்மா விடாதுங்க. இவருக்கு உதை கறிக்கிறதா இருந்தா ஓரம் கட்டிடுவாரு. வீரைய மாதிரி வாய் சத்தவங்க பொண்டாட்டியா இருந்தா வேலையெல்லாம் காட்டுவாரு. டேய், எங்க குடும்ப விஷயத்தை பத்தி இங்க பேசுனீங்க, கொலை விழுக்கும். டேய், அடுத்து இந்த ஊர்ல ஒரு கொலை விழுகுன்னா அது அண்ணன் தான். ஏன்னா புருஷன் இல்லாத வீட்டுக்கு புலக்கடை பக்கம் போறவரு. மச்சான், இவ ரொம்ப நொல்லு பிடிச்சோ. இப்படி ஒரு வேலைக்காரி நமக்கு தேவையா? யோ, வேலைக்காரி அப்படி இப்படின்னு பேசுறேன், நாக்கு அறுத்து போடுவேன். வேலைக்காரி எல்லாம் பின்ன இந்த வீட்டுக்காரியா? இதுதான் உனக்கு கடைசி. இன்னொரு தடவை என்னோட பேச்சுக்கு நீ வந்த பெசஞ்சு விட்டுருவேன். ஆமா. என்ன ஏன் மின்னால துரத்துற? கொஞ்சம் ஏன் வந்தா நீயே வரையறுவ போல இருக்கு. ஐயா ஓடியாங்க ஐயா, ஓடியாங்க ஐயா. ஐயோ இத பாருங்க ஐயா, ஓடியாங்க ஐயா, இத காப்பாத்துங்க ஐயா. யோ, உங்களுக்கு என்ன காது செவடா? ஐயோ ஓடி வந்து காப்பாத்துங்க ஐயா, ஓடியாங்க ஐயா. ஐயோ வேகமா வாங்க ஐயா. ஐயோ
மாதிரியா ஏன் உயிர் வர மாதிரி கத்துற? என்னங்க அதுக்கு தேவர் பிலிம்ஸ் மாடுன்னு நினைப்பு போல இருக்கு. அது ஏன் உன்ன தொல்லை பண்ணுது? இவன் இருக்கானே ஒரு பஞ்சமா பாதகன், நல்லா இருக்கிற பசுமாட்டெல்லாம் விலைக்கு வாங்கி வெட்டுறான். அதனால தான் இப்படி எல்லாம் பண்ணுது. யோ அதுதான் எரும மாடுன்னா நீங்க அதுக்கு மேல இருக்கீங்களா ஐயா? விரட்டி விடுங்க ஐயா, கையெல்லாம் வலிக்குது. பாத்தீங்களா இவனுக்கு இருக்கிற வாய் கொழுப்ப. நீ அங்கே கொஞ்சிக்கிட்டு வாங்க போலாம். ஐயா ஐயா ஐயோ அம்போன்னு விட்டுட்டு போறானுங்களே, அறிவு கிட்டவனுங்க. எப்படி இறங்குறது? ஐயா ஐயா மாட்டுக்கு மடிவத்தினா என்னைக்காவது ஒரு நாள் படையா வீட்டுக்கு தான் வரணும். நீ எங்கிட்ட வரத்தான் போற, என் கையாலேயே உன்னை வெட்டத்தான் போறேன். பாத்துக்க.